வணக்கம் வணக்கம். இது என்னங்கய்யா மூலிகை? இந்த விழுதி இலைன்னு சொல்லுவாங்க. விழுதி சொல்லுங்கய்யா. இது வந்து பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய பூ பாருங்க. ஆமாய்யா. காய் இல்லை. பரவாயில்ல சொல்லுங்கள். இது பூ. இது வந்துட்டு நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை. இது எப்படியா நுரையீரலை பலப்படுத்தும்? எப்படின்னா செய்யுங்கய்யா? இது என்ன பண்ணணும், இந்த மாதிரி எடுத்துக்கணும். சாதாரண முருங்கைக்கீரை மாதிரி அப்படியே பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை பச்சையாகவும் மென்று சாப்பிட்லாம். சாப்பிடும்போது இது நல்லா ஒரு பிடி எடுத்து சாப்பிட்டுட்டு முழுங்கிடணும். ஒரு பிடி எடுத்து தாடையில் அடைக்கணும். எவ்வளோ தூரம் ஓடினாலும் மூச்சு வாங்காது. ஃபஸ்ட்டு தரம் கொஞ்சம் சும்மா ஓடி பாருங்கள், அப்புறம் இது சாப்பிட்டு ஓடி பாருங்கள். மூச்சு வாங்காத நல்ல தூரம் ஓடலாம். இந்த மாதிரி தொடர்ந்து சாப்பிடும்போது சளி, ஆஸ்துமா, நுரையீரல் சார்ந்த பிரச்சனை, மூச்சு வாங்குதல் இதெல்லாம் வந்து கட்டுப்படும். இந்த விழுதி இலைக்கு ஐயா சொல்லுங்கய்யா. என்னய்யா? வீச்சிங் ப்ராப்ளம் கிளியர் ஆகிடும். எப்படி சாப்பிடணும்னு சொல்லுங்கள். பச்சையாக சாப்பிடலாம். நீங்கள் சாப்பிட்டு காமிங்க. நீங்கள் தான் சாப்பிட்றதுல மன்னனாச்சு. சாப்பிடுங்க. எவ்வளோ உருவார் பாருங்களேன். அப்படியே கப்புன்னு உருவார். ஆமாம், உருவி அடிப்பார். போதுங்கய்யா சாப்பிடுங்க. நிறையா எடுக்கிறாரு. நிறைய சாப்பிடுவார். ஆமாம். இது என்ன டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறீங்களா? சிறு கசப்பு. என்னையா டேஸ்ட் இருக்குது? சிறு கசப்பு. இது ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறையா இல்லை இல்லை சாயந்தரம்? சாயந்தரம். எவ்வளோ நாள் சாப்பிட்லாம்? ஒரு 10 நாள் சாப்பிட்லாம். சாப்பிட்டாக்க இந்த நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை சரியாகும். மூச்சு திணறல் அதெல்லாம் சரியாயிடும். நுரையீரலில் இருக்கிற சளியெல்லாம் எடுத்துரும் சுத்தமாக. சூப்பருங்க ஐயா. நல்ல அற்புதமான தகவல் சொல்லிங்க. நன்றிங்க ஐயா.